எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கண்டிப்பாக பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம நியூ ஷோரூமா உங்களுக்கு நிறையா வீடியோ வந்து நம்ம யூடியூப்ல வந்து எல்லா வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன் அந்த அப்டேட் நான் உங்களுக்கு பண்ணுறேன்னா, இப்போ வந்து மிஷினரியில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் அதில் வந்து சின்ன ஃபால்ட் இருந்தாலும் அதில் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ இந்த வீடியோ நான் அப்டேட் ஒரு வீடியோ உங்களுக்கு போட போகிறேன்னா, இந்த வண்டியில் வந்து இப்போ நியூ ஷோரூமை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்னைக்கு இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சோ அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் மாடல் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதனால இப்போ ஒரு மிஷினரியில் நியூ ஷோரூமாவுக்கு அடுத்தபட்சம் என்ன பண்ணலாம், அடுத்தது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இப்போ சின்ன சின்ன விஷயத்த நிறைய மாற்றிருக்காங்க. வண்டியில் வந்து கஸ்டமருக்கு வந்து பக்கெட்டை மடிக்க முடியல, அது ஒரு கஷ்டம் சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருப்பாங்க. அதனால ஒவ்வொரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நியூ ஷோரூமா மிஷினரியில் சேஞ்சஸ் நிறைய மாறுது. ஏன்னா ஒரு வருஷமும் விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு முதல்ல சைடு பக்கெட்டு, முதல்ல உளுந்தடிக்கிற மாதிரி மிஷின் ஒன்று முதல்ல பண்ணோம். அதுக்கடுத்து மல்லாட்டு அடிக்கிற மாதிரி, அதுக்கடுத்து வந்து பேக் பக்கெட்டு, அதுக்கப்புறம் ஐ கப்பாசிட்டின்னு ஒரு மிஷினரி. அதனால வருஷம் வருஷம் ஒரு மாடல் சேஞ்சஸ் பண்ணிட்டே வரும்போது இப்போ சரி அடுத்த லெவல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த லெவலில் ஒரு சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்றதுனால நம்ம நியூ ஷோரூமாவில் நிறைய சேஞ்சஸ் வருது. அந்த அப்டேட் எப்போ வரும்னா, இன்னும் ஒரு 10 days உங்களுக்கு அப்டேட் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துறேன். என்ன மாடல் மாத்துறாங்க, வேற ஏதாவது சேஞ்சஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் மாடல்லாம் உங்களுக்கு பண்றேன். ஆனா இப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும், நியூ ஷோரூம் பொறுத்தளவுக்கு 13 காப்பு ஒரே வண்டியில 13 காப்பு அடிக்க முடியும்னா அந்த நியூ ஷோரூமில் அடிக்க முடியும்னு எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும். ஏன்னா நிறைய வண்டி உங்களுக்கு ஓட விட்டுருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். உளுந்து அடிக்கிறது, மக்காசோளம் அடிக்கிறது, மல்லாட்டை அடிக்கிறது எல்லாத்தையும் வீடியோ போட்டிருக்கேன். மெயினா உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க, மக்காசோளத்துல சின்ன சின்ன ப்ராப்ளம் மட்டும்தான் வருது எல்லா விவசாயம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அல்லர் சேஞ்சஸ் பண்றது. அங்க பஞ்சாப்ல இருந்து உங்களுக்கே தெரியும், ஒரு வண்டி தயாரிக்கிறாங்க, அந்த ஏரியாவில் என்ன கிராப் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி தயாரிச்சு அனுப்புவாங்க. இங்க இருந்து விவசாயிகள் இருந்து நம்ம கிட்ட இருந்து தான் ஒரு அப்டேட் எடுத்து போய் அங்க மாத்தி நம்ம வண்டி இங்க எடுத்துட்டு வரோம். ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் எல்லா விவசாயமும் நடக்கும். மக்காசோளம், கம்பு, கெவுரு, காராமணி, உளுந்து எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு எல்லா விவசாயம் நடக்கும். இந்த விவசாயத்துல நம்ம உங்களுக்கே தெரியும், ஒரு மிஷினரி தயாரினா நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா அப்டேட். நம்ம தமிழ்நாட்டுல இந்த விவசாயம் இங்க எப்படி நடக்குதோ அதை பார்த்து தான் எல்லாமே அப்டேட் நடக்குதுங்க. யார் வந்து இங்க பஞ்சாப்ல வண்டி தயாரிக்கிறாங்க, அதர் ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு வண்டி இங்க வருது, ஆனா அவங்க யாரும் வந்து அங்கேயே வித்து அவங்க ஒன்றும் பெருசா பிடிக்கல. இங்க தமிழ்நாட்டு மக்களை நம்பிதான் அடுத்த ஸ்டேட்ல போயிட்டு இருக்காங்க, அங்க சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா இங்க விவசாயிகள் வந்து நல்ல கான்பிடண்டா இருப்பாங்க. ஏன்னா விவசாயம் பண்ணும்போது ஒவ்வொரு விவசாயமும் தெளிவா பண்ணணும், இந்த விவசாயத்துல கிராப் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, அப்படிப்பட்ட வண்டியை யோசிச்சு எடுத்துதான் அந்த கிராப்பை நம்ம ஓட்டணும் அப்படின்னு யோசிக்குவாங்க. அப்படி யோசிக்கும் போது ஒரு கிராப்பை நம்ம ஓட்டி பார்க்கும்போது அந்த கிராப் 100% குவாலிட்டியா வந்துருச்சுன்னா அந்த வண்டி பேரு 100% உறுதியாயிடும். அது மாதிரிதான் நியூ ஷோரூமாவில் ஒவ்வொரு கிராப்பும் ஓட்ட அந்த தெளிவுனஸ் டைரக்டா கமிட்டிக்கு எடுத்து போற மாதிரி வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம நியூ ஷோரூமான்ற கம்பெனியை ஒரு நடுநிலை தரமா ஒரு கரெக்டான ஸ்டேஜ்ல நிறுத்தி வச்சிருக்கோம். சரி, அந்த வண்டியை வாங்கினா திரும்பி விற்க முடியுமான்னு கேட்கறவங்களை கூட நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்னால என்ன முடியுதோ அந்த அளவு உங்களுக்கு எல்லாத்தையும் வண்டி வாங்கி வித்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி தரேன். சப்போஸ் வந்து ஒரு இப்ப என்ன கேட்கறாரு, எனக்கு வண்டி வாங்கிட்டேங்க, நான் அந்த வருஷம் நல்லா சம்பாதிச்சிட்டேன், ஆனா என்னால விற்க முடியல அப்படின்னும் போது அதை நம்ம வித்து தரதுக்காக நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம வித்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் அதை நம்ம வித்து தரோம்னா, நம்ம நியூ ஷோரூம் வாங்கி கொடுத்துட்டு ஏன் நம்ம திரும்பி விற்கணும், நம்ம ஏன் வித்து தரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அவங்க கேட்கறது ஒன்னே எனக்கு உடம்பு சரியில்லை, என் பொண்ணுக்கு கல்யாணம், என் வீட்டுக்குள்ள செலவு, என்னால ஓட்ட முடியல, விவசாயிகிட்ட நான் போய் அங்கேயும் டிரைவர் கிடைக்கல அப்படின்னு ஒரு பட்சத்தில் தான் வண்டி விற்பாங்க. அந்த விற்கும் போது அடுத்த லெவல் விவசாயி நம்ம இதை ஓட்டி முடிச்சு இதனால முடியாத பட்சத்துல வரவங்களுக்கு அடுத்த என்ன பண்ணணும், வேற விவசாயியை பார்த்து நம்ம வண்டி வாங்கி வித்து அவங்களுக்கு வித்து தரணுன்றதுக்காக இன்னொரு கஸ்டமரை பார்த்து அவங்களுக்கு நம்ம வண்டியை மாத்தி விடுவோம். இப்படிதான் நம்ம ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து சீசன் இல்ல டைமும் நம்மளால வண்டி விற்க முடியலையே, என்ன பண்ணுவோம் தெரியாது யோசிச்சுன்னு இருப்பாங்க. அந்த சமயத்திலையும் என்னால முடிஞ்ச வரைக்கும் வண்டி ஃபுல்லா அங்கே வர வச்சு அதை பக்காவா ரெடி பண்ணி பெயிண்டிங் பண்ணி சின்ன ஃபால்ட் இருந்தாலும் அதை அரேஞ்ச் பண்ணி கஸ்டமர் நம்ம கொடுத்துட்றோம். ஏன்னா திரும்ப அந்த கஸ்டமர் வந்து நியூ ஷோரூமாவில் ஏதாவது இந்த பிரச்சனை வருது, நீங்க தான் நிறைய வீடியோ போடுறீங்க, ஷோரூமாவில் ஏதாவது ஃபால்ட் வந்துருமா அப்படின்னு கேட்கும்போது அவங்களால எடுத்தவங்க ஓட்டி சக்சஸ் பண்ண முடிஞ்சால் அவங்களால ஓட்ட முடியும்னா ஓட்ட விடுவோம், இல்லைன்னா முடியலையா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஏதாவது ஆப்ஷன் பண்ணி விடுவேன், இல்லை வேற கஸ்டமரோட மாற்றி விடுவேன், எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இப்போ நியூ ஷோரூமா பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால நீங்க அதை பத்தி பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு வண்டி நிறைய மாடல் மாறினாலும் சின்ன சேஞ்சஸ் மாறினாலும் அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வண்டி வாங்கிக்கிங்க. ஏன்னா போய் இப்போ நிறைய கம்பெனில போய் மாட்டிக்கின்னு இப்போ எனக்கு டெய்லியும் வர கால் எப்படின்னா, நிறைய கம்பெனிலேருந்து வண்டி எடுத்துட்டேன், ஏதோ நிறைய கம்பெனி இன்னைக்கு கூட பழனிலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணாரு, ஒரு தெரியாத கம்பெனி எடுத்துட்டேன், அந்த கம்பெனியில் வண்டி ஓடலங்கன்னாரு, பழனிலேருந்து வண்டி வந்துட்டு இருக்கு. ஆனா அதை மாதிரி யாரும் போய் தெரியாம மாட்டிக்காதீங்க. மாட்டினாலும் இப்போ என்விடின்னு ஒரு கம்பெனி இருக்கு, நம்ம கம்பெனி பேர் சொல்ல தேவை, மற்ற கம்பெனியில சர்வீஸ் ஆள் இருந்தா எல்லா கம்பெனியும் ஓட வைக்கலாம். ஆனா சர்வீஸுக்கு அவங்க முறையான அப்டேட் யாரும் பண்ண மாட்டாங்க.
என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 10 பேர் வச்சுக்கினேன். இந்த மிஷினரியை நான் விவசாயிகளுக்கு கொஞ்சம் கரெக்டா மாதிரி அவங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி நம்ம யோசிச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நியூ ஷோரூமா நம்ம ஓரளவுக்கு இங்க கண்ட்ரோலா நிறுத்தி வச்சுட்டு இருக்கோம். அதனால இப்ப நியூ ஷோரூம்ல நிறைய மாடல் மாறுது. அதை கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் அடுத்த வீடியோல போடுறேன். நன்றி, வணக்கம்.